ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் ஒய்ஃப் கிச்சன். இன்றைக்கி வந்து மாங்காய் சாதம் செய்யலாம். இந்த மாங்காய் சாதம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, மேல் தோலை நீக்கிடுங்க. மேல் தோலை நீக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு தோலில் வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோலை நீக்கிட்ட பிறகு நல்லா துருவி எடுத்துக்கணும். இப்போது தேவையான பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது. எங்கள் ஒய்ஃபு தான் செய்துட்ருக்குறாங்க. ஒரு வானொலியில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துகிட்டு அதில் வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்து அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற எண்ணெயை என்ன பண்ணணும், இந்த மாதிரி வடிச்சிட்டு கடுகு, ஜீரகம், பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 நல்லா கிள்ளி போட்டுடுங்க. கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதில் நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த மாங்காய் தூளை வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிற உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பையும் இது கூட சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக கிளறிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்கிற சாதத்தை தேவையான அளவு சேர்த்து நல்லா கிளறி எடுத்துட்டோம்னா சூப்பராக சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடும். மாங்காய் சாதத்தில் லஞ்சில் வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து அனுப்பிச்சோம்னா சும்மா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக மாங்காய் சாதம் கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் subscribe my channel. நன்றி, வணக்கம்.